கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம தியானித்து வருகிறோம். நல்ல கவனிங்க, அவரது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகளாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அப்படியே கொஞ்சம் மனதில் அப்படியே எடுத்து பாருங்களேன். அவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். அவருடைய நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலமாக இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உண்மை நேசிக்கிறாங்க. கன்னியர்கள் என்றால் திருமணமாகாதவர்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சுவாபங்கள், அவருடைய நடைகள், அவருடைய பாவனைகள் நம்ம இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். வேத புஸ்தகத்தில் நம்ம ஆண்டவராக இயேசுவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆத்தும நேசர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அவரை ஏன் கன்னியர்கள் நேசிக்கிறாங்க? கன்னியர்கள் எப்படி நேசிப்பாங்க? ஒருவேளை ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் நியமிக்கப்பட்டிருந்தா அந்த கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த பெண் நினைப்பாங்க. அதே போல் கணவனுக்கு பெண் நியமிக்கப்பட்டிருந்தா நம்ம பெண் பரிசுத்தமாக இருக்கணும், கணவர் பரிசுத்தமாக இருக்கணும், கெட்ட பழக்க அடிமையாகக்கூடாது, நல்ல குட் கேரக்டர் இருக்கணும், அப்படிலாம் நேசிப்பாங்க. அதே போல் எல்லா கன்னியர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கத்தக்க இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நல்ல சுவாபங்கள், அப்படிப்பட்ட நல்ல குட் குவாலிட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் இந்த பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, முகாந்திரத்தை தேடினா கூட அவற்றை குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒன்று சொல்லி தான் அவரை சிலுவையில் அறையிறதுக்கு அவங்க கத்துறாங்க. என் அன்புக்குரியவர்களே, அப்போ அவருடைய பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுமுண்ட பரிமள தைலம் போல் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு பழுது கிடையாது. எப்போ வேணாலும் அவரை நேசிக்கலாம். அவர் நல்ல ஒரு மணவாளன், நம்மளை அழைத்து கொண்டு போகிற ஒரு மணவாளன், நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற ஒரு மணவாளன், நம்மளை கடைசி வரைக்கும் கைப்பிடிச்சு நடத்துகிற ஒரு மணவாளன், இடையில விட்டு விட்டு போகிறவர் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட காரணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு தான். அதனால் அந்த அன்பை நாம் நேசிக்க வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை இல்லவைகளப்பா, அதை நாங்கள் முகர்ந்து உபயோகப்படுத்த உதவி செய்யுங்க. உமது நாமம் ஊற்றுகின்ற பரிமள தைலமாக இருக்கிறது, அதனால் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், நாங்கள் உங்களை நேசிக்கிறப்பா. ஏசப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் நடத்துங்க, சமாதானத்தை தாங்க, இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க. பிரசன்னம் இருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.